அன்பே சிவம். உலகத்துக்கு ஒரு நன்மை சொல்ல வரேன். என்னன்னு கேட்பீங்க. இப்போ வந்து இறைவன் நான் எனக்குள்ளே உணர்றேன் எப்பவுமே. ஆனால் எப்படி இறைவன் வராரு அப்படின்னு நிறைய பேர் கேள்விகள் கேட்குறாங்க. அப்போ தான் எங்கள் அப்பா எனக்கு விளக்கம் கொடுக்குறாரு. இவ்வளோ நாள் விளக்கம் கொடுக்கல, இப்போ விளக்கம் கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாருன்னு கேளுங்க. முதல்ல ஒளினா ஈசன். ஈசன் ஒளியாக நம்ம கண் மூலிமா நம்ம பார்க்கும்போது அந்த கண் பார்த்தா தான் நம்மளுக்கு எல்லாத்தையும் ஆசைப்பட முடியும். கண் பார்த்தா தான், இல்லை கண்ணை மூடிக்கினா நம்ம ஆசைப்பட முடியாதா? அந்த மாதிரி கண் ஐயன் ஒளி. யார்? ஈசன்றது எங்கள் அப்பனோட ஒளி கண். அப்போ அதை பார்க்கும்போது உலகத்தில் நம்மளுக்கு எல்லாம் காட்சியும் தெரியுது. காட்சி தெரியும் போது தான் ஆசைப்படுறோம். அப்போ ஆசைன்றது யார்? நம்ம விஷ்ணுன்றது அவர் பணத்துக்கு சம்மந்தப்பட்டவர். இவர் உலகத்துக்கு சம்மந்தப்பட்டவர். ஒளிக்கு எல்லாத்துக்கும் சம்மந்தப்பட்டவர் ஐயன். இவர் பணத்துக்கு சம்மந்தப்பட்டவர். நம்ம பணம் இல்லைன்னா எதுவுமே வாங்க முடியாது. உலகத்தில் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அப்போ ஆசை வருது நம்மளுக்கு. ஆசைன்றது அந்த பொருளை பார்த்த உடனே உணர்வு வருது. அப்போ உணர்வு வந்ததுன்னு என்ன பண்ணுவீங்க? உடனே நீங்கள் அந்த பொருளை வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க. ஆசைன்றது விஷ்ணு. அந்த ஆசை வந்த உடனே பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. அப்போ உணர்வு வருது. அப்போ உணர்வுன்றது விஷ்ணு. அந்த உணர்வு மூலிமா இறைவன் நம்மளுக்குள்ளே வராரு. அந்த விஷ்ணு நம்மளுக்குள்ளே அந்த உணர்வை தூண்டி நம்மளுக்கு பணம் சம்பாதிக்க வச்சு அந்த பொருளை வாங்க சொல்கிறாரு. அப்புறம் ரெண்டாவது ஐயன் வந்துட்டார். மூணாவது யார் நம்மளுக்குள்ளே சிந்தனை யார்? சிந்தனைனா அறிவுக்கு சொந்தக்காரர். அறிவுக்குன்னா சிந்தனை எப்படி சிந்திப்போம்? ஐயன் பணம் கொடுத்துட்டாரு, உணர்வு கொடுத்துட்டாரு. அதுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு இது கொடுத்துட்டாங்க. அறிவு தரணுமே. எப்படி தர்றது அறிவு? யார் கொடுப்பா அறிவு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு தான் நம்ம விநாயகர் அறிவு மூலிமா நம்மளுக்கு சிந்திக்கிற திறனை கொடுக்குறாரு. அந்த சிந்திக்கிற திறன் இருந்தால் தான் நம்ம பணம் சம்பாதிக்கவும் முடியும். ஐயன் பணம் கொடுத்தா கூட சிந்திக்கிற திறன் வேணும். அந்த பொருளை எப்படி நம்ம வாங்கலாம், எப்படி உழைக்கலாம், எல்லாத்துக்குமே கெட்டதுக்கும் சரி நல்லதுக்கும் சரி எல்லாத்துக்குமே சிந்திக்கிற திறன் வேணும். ஒரு திருடுறதுக்கு கூட சிந்திக்கிற திறன் இருந்தால் தான் திருட முடியும். எப்படி திருடலாம், எப்படி செய்யலான்றது இருக்குது. அதே மாதிரி நன்மைக்கும் எப்படி செய்யலாம், எப்படி அந்த உழைக்கலாம், எப்படி இது பண்ணலாம் அப்படின்றது உழைப்பு. இல்லை எப்படி சேமிக்கலான்றது சிந்தனை. எல்லாத்துக்கும் அந்த சிந்தனை தான். கெட்டதுக்கும் தேவைப்படுது, நல்லதுக்கும் அந்த சிந்தனை தான். கெட்டதை பண்ணுறவங்க அவங்க என்றைக்கா இருந்தாலும் அபாயக்குறின்னா கேள்விக்குறி தான். அவங்க நல்லதை செய்கிறவங்க இறைவனை சார்ந்துடுறாங்க. கெட்டதை செய்கிறவங்க காலடி மிதி மாதிரி எல்லாருக்கிட்டேயும் அசிங்கப்பட்டு துன்பப்பட்டு போயிடுறாங்க. இதுதான் அதுதான் நம்மக்குள்ளே விநாயகர் சிந்திக்கிற திறனை கொடுக்குறாரு. அப்புறம் அறிவு இல்லைன்னா இப்போ நம்ம படிக்கலைன்னா எதுவுமே முட்டாளாக தான் இருப்போம். படிப்போமா? நம்ம படிக்கிறோம்னா அப்போ நம்ம முட்டாளாயிடும். அப்போ முட்டாள் ஆகக்கூடாதுன்றது யார் வரார் நம்மளுக்குள்ளனா? நம்ம தமிழ் கடவுள் முருகர் வரார். அப்போ வரும்போது நம்மளுக்கு தமிழ் கடவுள் முருகர் நம்மளுக்குள்ளே வரும்போது அப்போ அவர் நம்மளுக்கு நல்லதை போதிக்கிறார். நல்லதுன்னா நம்ம நல்லா படித்து ஆளாகணும்ன்ட்டு அந்த தமிழ் கடவுள் நம்மளுக்கு அந்த படிப்பை போதிக்கிறார். அப்போ படிப்பை போதிக்கும் போது எல்லோரும் படித்து பெரிய ஆளாகி நல்லா சம்பாதிக்கணும். படிப்பு இல்லைன்னா உலகத்தில் எதுவுமே இல்லை, முட்டாள் தான். அனுபவமோ இருந்தால் நம்ம வாழ்ந்துடலாம். இருந்தாலும் அந்த படிப்பு இல்லைன்னா நம்மளை முட்டாளாகிடுவாங்க. இப்போ ஒரு படிப்பு இல்லைன்னா ஒரு கணக்கு போடலைன்னா நம்மளுக்கு முட்டாள் தான் நம்ம. அதனால் என்னதான் நம்ம உலக அனுபவம் இருந்தாலும் படிப்பு தான் மூலாதாரமாக இருக்குது நம்மளுக்கு. அந்த மூலாதாரம் இல்லைன்னா, அந்த படிப்பு இல்லைன்னா உலகத்தில் எதுவுமே இல்லைன்றதை நம்ம முருகர் நம்மளுக்கு உணர்த்துறாரு. அப்போ 4 பேரும் நமக்குள்ளே வந்துட்டாங்க. 5ஆவது ஆள் யாருன்னா, அதான குரு அருள் இல்லைன்னா திருவருள் இல்லைன்னு சொல்லுவாங்க. எது? குரு அருள் இல்லைன்னா திருவருளே இல்லையா? அப்போனா நம்ம குருக்கிட்ட போகிறோம். குருக்கிட்ட நம்ம எல்லாத்தையும் போதிக்கிறோம். இப்போ முன்னால் யார் குருவாக இருந்தாங்களோ அவங்கள எடுத்து நம்ம படிக்கிறோம். எடுத்து படிக்கும்போது நம்ம குருக்கிட்ட போய் அந்த பாடத்தை கற்பிக்கிறோம். அப்போ கற்பிக்கும் போது நம்ம குரு அருள்னா திருவருளே அந்த 4 பேர் அருளும் நம்மளுக்கு கிடைக்காது.
எப்படி கிடைக்கும் நம்மளுக்கு? நம்ம வீட்டிலேயே படிக்காத, குருவை தேடாத அப்படி இருந்தோம்னா நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? கிடைக்காது இல்லையா? அதுக்கு தான் வந்து அந்த குரு அருள் இல்லைன்னா திருவருள், திருனா இறைவன் அர்த்தம். அப்போ இறைவன் அருளே நம்மளுக்கு கிடையாது, இறைவன் அருள் நம்மளுக்கு கிடையாதுன்னு இறைவன் சொல்கிறாரு. அதுக்கு தான் குருவை வணங்கிட்டு அப்புறமேட்டு இதுவை வணங்கணும்னு சொல்கிறது. அதுக்குன்னு குருவை தேடிக்கினே போகக்கூடாது, குருவை பிடிச்சிக்கணும். ஆனால் வந்து நம்மளுக்குன்னு ஒன்று சுயசிந்தனை இருக்குது. குரு வந்து நல்லதை தான் போதிப்பாங்க, இருந்தாலும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குருவே தவறு பண்ணுற அளவுக்கு இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து குருவை பயன்படுத்தினாலும் நம்ம சுயசிந்தனையும் அதில் இருக்கணும். அதனால் நம்ம வந்து நல்லதை செய்வோம், நலமுடன் இருப்போம். இப்படி தான் நம்மளுக்குள்ளே இறைவன் வராது. நீங்கள் அதை தான் உணர்மை கண்டி நீங்கள் போயிட்டு குருன்னா யாருன்னா ஒரு நிறைய மாலையை போட்டுன்னு இருந்தால் அவங்க குரு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம தப்பு இல்லை, நம்மளுக்கு இறைவனே குருவாக இருக்கிறாரு. நம்மளுக்குள்ள நம்ம உணர்வு, அதுதான் நம்ம உணர்வில் இருக்கிறாரு. இறைவன் வந்து உங்களுக்குள்ளே தான் இருக்கிறாரு, உங்களுக்குள்ளே தானே இருக்கிறாருன்னு முன் குருங்கள்லாம் சொல்லி வச்சுருக்கிறாங்க. நம்மளுக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறாரு, உங்களுக்குள்ளே அதை உணருங்கோ அப்படின்னு இறைவன் அவங்களாம் சொல்லி வச்சுருக்காங்க. அதை நீங்கள் வந்து தப்பாக பயன்படுத்தின்னு ஒருத்தர் மாலைங்க போட்டுட்டா, ஒருத்தர் காவி வேஷ்டி கட்டிட்டா, நீங்கள் போயிட்டு அவங்கக்கிட்ட நின்று குருவை நான் பார்த்துட்டேன், குருவை இது பண்ணிட்டேன். இப்போ நான் அங்கே ஒரு இடத்துக்கு போனேன். அங்கே வந்து சாமியை கும்பிட்றாங்க. எப்படின்னா இப்போது வந்து இறைவன் நம்மளுக்குள்ளே எப்படி வராருன்னா தூக்க நிலையில தான் வராரு இறைவன். நம்ம மிளிச்சுன்னு இருக்கும்போது இறைவன் நம்மளுக்குள்ளே வர்றதில்லை. நம்ம இறைவனை தூக்கணும்னா அந்த நிலையில தான் இறைவன் வந்து உங்களை வந்து தூய்மைப்படுத்துகிறார். அதை உணர மாட்டீங்க. இப்போ வந்து இறைவன்கிட்ட போயிட்டு நம்ம சும்மா கிடக்கிறவங்க போயிட்டு நீங்கள் நல்லா ஆக்டிவாக வேலை செஞ்சுருக்கிறீங்க. ஆக்டிவாக வேலை செஞ்சுருக்கும்போது நீ போய் சும்மா போயிட்டு இப்படியே யோகா பண்ணின்னுக்கிறீங்க. யோகா பண்ணின்னு இருக்கும்போது இறைவன் வருவார்? அவங்க இஷ்டத்துக்கு இறைவன் வருவாங்களா? அவர் இஷ்டத்துக்கு தான் வருவார். இப்போ நீங்கள் இப்படி தான் என்னதான் இப்படியே உக்காந்துன்னு இருந்தாலும் இறைவன் வரமாட்டார். நான் கூட உக்காந்துருந்தால் வரமாட்டார். நான் வந்து இறைவனுக்குள்ளே போயின்னு இருக்கிறேன். ஆனால் வந்து நான் இப்படியே உக்காந்துருந்தால் வரமாட்டார். அவருக்குன்னு ஒரு நேரங்காலம் இருக்குது வரத்துக்கு. அவருக்கு தெரியும் நமக்குள்ளே எப்போ வரணும் எப்போ வரக்கூடாது அப்படின்னு தெரியும். கால நேரம் இல்லாத போய் உக்காந்து நம்ம போயிட்டு இப்படியே உக்காந்துருந்தா அவர் வந்துடுவாரா? ஒரு நேரம் இருக்குது, நம்ம சாப்பிட்றதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. காலையில் சாப்பிட்றோம், அதோட மத்தியானம் சாப்பிட்றோம், அப்புறம் நைட்டு சாப்பிட்றோம். இதுதான் நேரம். நீங்கள் என் நேரம் போய் இப்படி உக்காந்துன்னு இருந்தால் கண்டிப்பாக கொடுத்துருவாரு நினைப்பா? கிடையாது. இறைவன் அப்படியெல்லாம் வரமாட்டார். இறைவனுக்குன்னு நேரம் இருக்குது. இறைவனுக்கு அது நேரத்தை நாங்கள் சொல்லவும் கூடாது. அவர் வந்து நம்ம உணர்வில் எப்போ வரணும் அப்படின்னு தோணுதோ அந்த கரெக்டாக அவர் வருவார். இப்போ நான் அந்த தான் உணர்ந்துன்னுக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது. அதான் சொல்கிறேன்னா, நான் எதையும் உணராத அடுத்தவங்களுக்கு போதிக்க மாட்டேன். நான் உணர்ந்துன்னு இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன். இறைவன் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு வரமாட்டார். இறைவன் வேறு, சித்தர் வருவார். சித்தர் வந்து அது கூட சித்தர் கூட கண்ட டைம்லலாம் வரமாட்டார். முதல்ல நம்ம உணர்றது வந்து சித்தரை தான் உணரும், இறைவனை உணரவே மாட்டோம். ஆனால் இறைவன் வந்து செயல்பாடில் இருந்துகிட்டே இருக்கிறார். கரண்ட்டு மாதிரி. கரண்ட் எப்படி செயல்பாடில் இருக்குது? ஒளி கரண்ட் இல்லைன்னா உங்களால் எதனா தொழில் பண்ண முடியுமா? திரும்ப அந்த இது இப்போ பழைய காலத்துக்கு தான் போகணும். இயற்கையும் வேணும், செயற்கையும் வேணும். அந்த மாதிரி கரண்ட் இல்லைன்னா எதனா பண்ண முடியுமா? இறைவன் வந்து உங்களுக்குள்ளே ஒரு கரண்ட்டு மாதிரி உங்களை ஆக்டிவ் பண்ணினே இருப்பார். அதனால் வந்து நீங்கள் வந்து இறைவனை தேடி போக வேண்டியதில்லை. ஆலயம் தேடி போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு தன் ஒழுக்கம் வரும், உங்களுக்கு வந்து ஒரு மனக்கட்டுப்பாடு வரும், உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை வரும், உங்களுக்குள்ளே அந்த நம்ம எதையும் சாதிக்க முடியுன்ற உணர்வு வரும். அதெல்லாம் கொடுக்குறதுக்கு தான் இந்த ஆலயம் போயிட்டு இருங்க அப்படின்ற. இப்போ வந்து சித்திர ஆலயம் போகணும்னு சொல்கிறேன். சித்திர ஆலயம் எதுக்கு போக சொல்கிறேன்னா, அவர் வந்து இறைவன் வந்து உங்கள் விதிப்படி தான் கொடுப்பாரு. ஆனால் வந்து சித்திர அப்படி கிடையாது. அவர் தாய் உள்ளம் கொண்டவர். அதனால் சித்தர் என்ன பண்ணுவார், உங்களது வந்து அந்த தாக்கத்தை கம்மி பண்ணி அவர் வந்து அனுபவிக்க முடியாதது நிறைய அனுபவிக்காத போய் எங்களை மாதிரி அனுபவிக்க முடியாததாக இருந்திருப்பார். அந்த ஆசையெல்லாம் அடக்கி வச்சுட்டு அவர் இறைவன்கிட்ட போனவர். அதனால் என் பிள்ளைங்க வந்து கஷ்டப்படுது, அவருக்கு ஆனதை எடுத்து உங்களுக்கு கொடுப்பாரு. எப்படி? அவருக்கு ஆனது அவருக்கு வந்து இறைவன் கொடுத்துருப்பாரு.
இப்போ அம்மா கொடுக்குறல்ல, அம்மா வந்து யாருன்னா கொடுத்தா வாங்கின்னு வந்து ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல, அதே மாதிரி தான் தாய் உள்ளம் கொண்டவர் தான் சித்தர். சித்தர்னா ஜீவசமாதி. அப்போ ஜீவசமாதின்னும் போது அப்பா வந்து இவர் கொடுத்து வச்சுருப்பார். இவர் கொடுத்து வச்சுக்கிறத என் பிள்ளைங்க கஷ்டப்படுது அப்படின்னு இவர் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. இதுதான் வந்து இவ்வுலகம். இறைவன் வந்து விதிப்படி தான் செய்வார். ஏன்னா உங்களுக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறதால விதிப்படி தான் செய்வார். ஆலயம் போகும்போது தாக்கத்தை கம்மி பண்ணுவார், அவ்வளோதான். இதை உணர்ந்து நீங்கள் வந்து இந்த பில்லி சூனியம் இதெல்லாம் போகாத இறைவன் ஆலயமும் சித்தர் ஆலயம் போயிட்டு நல்ல மாதிரி உலகத்தில் வாழணும், தீய குணங்களை வளர்த்துக்காத நல்ல குணங்களை வளர்த்து அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்ற குணத்தை வளர்த்துக்கின்னு உலகத்துக்கு ஒரு ஜீவராசிக்கு உங்களால் முடிஞ்ச நன்மையை நீங்கள் 100 ரூபாய் சம்பாரிச்சின்னா ஒரு 10 ரூபாய் அந்த ஜீவராசிகளுக்கு ஹெல்ப் பண்ணி நீங்கள் வந்து நல்ல மாதிரி வாழணுன்றது என்னோடய கருத்தும் அதுதான், இறைவனோட கருத்தும் அதுதான். அன்பே சிவும், நல்லதே செய்வோம், நலமுடன் இருப்போம், சித்திர ஆலயம் போவோம், இறைவன் ஆலயம் செய்வோம், உலகுக்கு நன்மையை செய்வோம். அன்பே